அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கும்ப ராசியில சஞ்சரிக்க காலகட்டத்தை எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த மாசி மாத பலன்கள். சரிங்களா? பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இவங்க 4 பேருமே, சுக்கிரன் பகவான் உட்பட இவங்க 4 பேருமே கும்பராசியில தான் இருக்காரு. சனி பகவான் மீனராசியில இருக்காரு. சுக்கிர பகவானானவர் மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு பின் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். மாசி மாசம் 23, அதாவது கடைசி காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்துல கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் மாசி மாசம் 11ஆம் தேதிக்கு பின் கும்பத்துக்குள்ள வந்துடுறாரு. அப்ப 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு கும்பத்துல இருக்கு. இப்படி நடக்கிறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இது உலக ரீதியா பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்கும். குறிப்பா ராகுவோட அனைத்து கிரகங்களும் சேர்றதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும், இல்ல ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது மொத்தத்துல பூமி ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய வர்த்தகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்ல மாற்றத்துக்குரிய சடன் இன்க்ரீஸ், அதாவது ஒன்னும் திடீர்னு விலை உயரும், இல்லாட்டி திடீர்னு விலை குறையும். அதாவது இப்ப பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா பெட்ரோல் திடீர்னு 45 ரூபா 50, இதெல்லாம் நடக்காது, சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் திடீர்னு 150 ரூபா போகுமானா அதுக்கும் சாத்தியக்கூறு இல்லை. வேணா திடீர் ரைஸ் டவுன் இருக்காது. பட் ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேரும் போதுல ஏற்றத்தாழ்வு, அதாவது திடீர் மாற்றம், இந்த பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு. இப்ப தங்கமும் பூமிக்கு அடியில தான் கிடைக்குது. திடீர்னு போன மாசம் பார்த்தோம்னா சர்ன்னு ஏறுனுச்சு. அந்த மாதிரி ஏதாவது சர்ன்னு ஏறுற மாதிரி ஏதோ ஒண்ணு பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும். விலை உயரும், விலை குறையும், வர்த்தக ரீதியான பொருட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால, அதாவது அனைத்து ராசி அதிபர்களும் ராகுவோட சேர்றாங்க. அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் அனைத்து கிரகமும் சேருது. இன்னும் சொல்ல போனா 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, ராசியாதிபதி, ராசிக்கு 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, இவங்க அனைவருமே, அதாவது 8 பாவங்கள்ல அந்த சந்திரனை மட்டும் விட்டுருங்க, அவங்க ராசிக்கு 8 பாவங்களுக்குள்ள அதிபதியும் இங்க சேர்றாங்க. சோ இந்த அமைப்பு எப்படி அப்படின்னு கேட்டா, இது மற்றவங்களோட உங்களுக்கும் கும்பராசிக்கும் துளாராசிக்கும் தான் சூப்பரா பெருசா என்ன நடக்கும்னே கணிக்க முடியாத லெவலுக்கு இருக்கும். கணிக்க முடியாதுன்னா அப்புறம் ஏன் நீங்க பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அதுதான் சொல்றேன். ஏன்னா இந்த சுக்கிரன்கிறது உங்க ராசி அதிபதி, அவரோட ராகு சேர்றாரு. இந்த சுக்கிரன் ராகுவோட செவ்வாய், சூரியன், புதன், இவங்க 3 பேரும் சேர்றாங்க. புதனும் வக்ரம் ஆகிறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம்ங்கிறது கொஞ்சம் கைய பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா பணம் வரும் போகும், வரும் போகும், அந்த மாதிரி இருக்குமே ஒழிய கையில இருப்பு நிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். நம்பகமற்ற பேச்சு உங்கள்கிட்ட இருக்காது. அவன் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவாயா, பொய் சொல்லுவாயா அப்படிங்கிற ஒரு பேரு உங்களுக்கு வரும். நிலையான பேச்சை நீங்க பேச மாட்டீங்க. சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த எல்லா பக்கமும் சுத்துறதுனால எங்கேயாவது நீங்க பேசுற பேச்சு அது வதந்தியா மாதிரி ஒரு சிலர் வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு, உங்களால் பிறருக்கு பாதிப்பு, உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லுங்க, உங்களால் பிறருக்கு பாதிப்பு, நீங்க சொன்ன தவறான தகவலால அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அளவுக்குள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இந்த காலகட்டத்துல ரிஷபராசி நண்பர்கள்ட்ட இருந்து நீங்க கவனமா இருக்கணும். மற்ற ராசிக்காரர்கள் ரிஷபராசியினர்கிட்ட இருந்து கவனமா இருங்க. குறிப்பா வதந்திகள் கலப்பி போட்டு பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பது இந்த காலகட்டத்துல நீங்க தான். சோ முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கங்க, அது நல்லது. 4ஆம் அதிபதியோட ராகு சேர்றதுனால பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தகராறு வரும். ஏன்னா சூரியனுக்கு பகை ராகு, ஆல்ரெடி அங்க கேது இருக்கார். பிரிச்சு விடுற அமைப்புகள்ல பல பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பூமியை பிரிச்சு விடுற அமைப்புல பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை இன்னும் பெருசா மாறும்.
ஸோ அதை கொஞ்சம் கவனமா எப்படி கையாளணும், யார் மூலியமா கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. சரிங்களா? காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுவும் குறிப்பா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரும். அது ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது சொல்றேன். ஏன்னா சந்திரன் புதுசு புதுசா தேடி போறவர், 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு மாசத்துக்குள்ள போயிட்டு வருவார். அப்ப பல சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பு கடுமையா பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூர்வீக சொத்துலையுமே நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை ஒரு பாதிப்பும் இல்லை. கண்டிப்பா அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்க, ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க அப்படின்னு வரும்போது ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க, ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷனோ ஊதிய உயர்வோ நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இப்ப நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரியான காலகட்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்புமே கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நீங்க அதெல்லாம் ஸ்டெப் எடுக்க வேண்டாம். ஸ்டெப் எடுத்து யார்கிட்டயாவது வேணா ராகுவோட சேர்றீங்க. அப்ப ராகுவோட சேரும்போது வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க. பட் ஆனா ஏமாந்துரும், கையில இருக்கிற பணம் போயிடும் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வரும்போதுல விட்டுட்டு போற மாதிரி அமைப்புகள் வந்துடும். ஸோ அதுக்கு இப்ப ஸ்டெப் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை. சரிங்களா? 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில பொறுத்தவரை லாபம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை, வழிகாட்டுதல் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது முன்னேற்றத்தை குறிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராகுவோட இணைகிறார், ராசியாதிபதி ராகுவோட இணைகிறார் அப்படிங்கிறத கவனத்துல கொள்ளணும். சோ இது எப்படி? நம்பிக்கை கூடிய நபர் ஏமாற்றுபவராக மாறும் தன்மை, இல்லை உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறது. ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்தோம். ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொமோஷன், சீனியர் எம்ப்ளாயி, யாருமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவி, போஸ்டிங் இந்த மாதிரி போயிருவீங்க. வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இந்த மாதிரி கிடைக்கும். ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் உங்களால் பிறருக்கு பாதிப்பு, நீங்களே கொஞ்சம் நிறைய நம்பகமற்ற தன்மை அப்படிங்கிறவர் மாதிரி மாறிடுவீங்க. ஏன்னா ராகுவோட சேரும் போதுல நீங்க இருக்கிறது தெரியணும், பாசிட்டிவாவா நெகட்டிவாவா அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. பாசிட்டிவா தெரியவங்க 23ஆம் தேதி மாசி 23க்கு அப்புறம் தான் தெரிவிங்க. காரணம் என்ன? குரு வக்ர நிவர்த்தி அப்பதான் ஆகாது. ஸோ பாசிட்டிவா வரவங்களும் மாச கடைசியில் ஆவீங்க. நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகணும், ஜனகால ஜாதகம் சரியா இல்லைன்னா உடனே ப்ரொஜெக்ட் ஆவீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்த பாதிப்பு எல்லாம் பரிபூரணமா நீங்கிடும் உங்களுக்கு மாசி 23க்கு அப்புறம். அது இங்கிலீஷுக்கு சொல்லணும்னா மார்ச் மாசம் 12ஆம் தேதி வரும். மார்ச் மாசம் மார்ச் மாசம் 12ஆம் தேதி வாக்குல அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த பாதிப்பெல்லாம் பரிபூர்ணமா நீங்கி வீட்டுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகிற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். ஸோ அதை பார்த்தெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாய்ப்பு கைகூடி வரும். பெற்றோர்களை எதிர்த்து காதல் திருமணம் செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள்ல இந்த காலகட்டத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி 27 நட்சத்திரத்திலையும் போயிட்டு வருவார் உடனே. அப்படிங்கும் போது என்ன, ஒரு நிலையா இருக்க மாட்டீங்க. ஒரு பொண்ணா லவ் பண்றீங்களா, அடுத்து 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 திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே போர் அடிச்சிருச்சு, அடுத்துன்னு யோசிக்கிற ஆளா இருப்பீங்க நீங்க. கிருஷ்ணன் எப்படி, அந்த மாதிரிதான் நீங்க. அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்துல, எல்லா காலகட்டத்திலயும் இல்லை, இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிறதுக்காண்டி நீங்க ஒரு வேலையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பெண்கள் விஷயத்துல இருங்க. ஏன்னா அவங்களும் ஒரு உயிர் தான், அவங்க மனநிலையும் பாதிக்கப்பட்டால் அது உங்களை பாவமாக சேரும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். வெளிநாட்டு பயணம் இது உங்களுக்கு நிச்சயம் அமையும். மற்ற 2 நட்சத்திரக்காரர்களும் இந்த அமைப்பை பயன்படுத்திக்கிறீங்களோ நீங்க சரியா பயன்படுத்திங்கன்னா வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. லாட்ரி யோகமோ இல்ல பிறருடைய பணமோ, லாட்ரிங்கிறது என்ன, திடீர்னு கிடைக்கிற பணம். புதையலுங்கிறது என்ன, திடீர்னு கிடைக்கிற பணம். பிறருடைய பணங்கிறது அவங்கள்ட்ட வச்சுக்க முடியல, அதனால திடீர்னு நம்மள்ட்ட கொண்டுட்டு கொடுக்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்புல அடுத்தவங்களுடைய பணம் உங்க கைக்கு கொஞ்ச காலம் வந்து தங்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அந்த பணத்தை முறையான வகையில முதலீடு செஞ்சு நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு லாபமாக மாறும். இல்லாட்டி அது பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பெரிய அரசியல் தலைவர்கள்ட்ட வேலை பார்க்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நம்பகமான உதவியாளராக நீங்க மாறுவீங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சாலும் சரியா அவங்க சொல்லும் போதெல்லாம் அவங்க சொல்றதுக்குலாம் ஆமா போடுற மாதிரி இருக்கும், அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இளம் வயதினர் தேவையில்லாம யாரோட பிரச்சனைக்கும் போகாதீங்க. வம்பு வழக்குகளை உள்ள இறங்காதீங்க. ஒருவேளை வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் சிறைவாசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தைக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் பத்தாத காலகட்டம். உங்களுடைய தந்தைக்கு இந்த காலகட்டம் பத்தாது, அதிகப்படியான மருத்துவ செலவு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூமி பாக்கியம், வாகன பாக்கியம், அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அதிவிருத்தியான யோகம், அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை நல்ல முறையில தேடி வர்றது எல்லாமே நல்லா இருக்கும். 4ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் அனைத்து கிரகங்களும் 4ஆம் இடத்தை பார்க்குது. சோ இது உங்க தாயாருக்கு சூப்பரா இருக்கும். அவங்க பவருக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. இப்ப ரிஷபராசி குழந்தைகள் வீட்டுல இருக்க பெற்றோர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா ப்ரொமோஷன், அதாவது டாப் ப்ரொமோஷன்ல போயிருவீங்க. இல்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, திடீர்னு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இல்ல பிரைவேட் கம்பெனில தான் சார் வேலை பார்க்குறேன் அப்படின்னா சீனியர் மேனேஜரா மாறிடுவீங்க. சோ நல்ல அமைப்பு தாயாருக்கு இருக்கு. பூமி 4ஆம் பாவ தொடர்பு அமைப்புகள்ல உங்களுக்கு வலுவா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பல், எலும்பு, ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடாய் பிரச்சனை, உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. தொழில்துறையை பொறுத்தவரையும் கூட்டு தொழில இருப்பாங்கல்ல, அதாவது சொந்தமா தானே தனிச்சு போறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. ஆனா கூட்டு தொழில போனவங்களா இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நல்லாவே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்களோட நேரத்துக்கு உங்களுக்கு ஓடிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அமைப்புல, அதே மாதிரி காரு வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியா பிசினஸ் ஓடும். அதே மாதிரி வாகனம் அந்த டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். மாணவர்கள் படிப்புல நல்லா தேர்ச்சி பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.